வணக்கம் நண்பர்களே, என்னுடைய கனவு தோட்டம் இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய நேம் ஜெயக்குமார். நான் இப்போது ஒரு புதிய யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் எதுக்காகனா, விவசாயத்தை நோக்கிய என்னுடைய பயணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போது சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக இயற்கை விவசாயம் பண்ணணுன்றது ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமாக ஒரு புதிய முயற்சியை இப்போ நான் தொடங்கியிருக்கிறேன். நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய நிலம் 2 ஏக்கர் 13 சென்ட்டு. இதில் கிணறு ப்ளஸ்ஸு ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது. இந்த நிலம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஆரணி தாலுக்கா மேல்நகர்ன்ற வில்லேஜில் இருக்குது. இந்த நிலம் இவ்வளோ நாள் குத்தைக்கு நம்ம வேறு ஒருத்தருக்கு விட்டுட்டு இருந்தோம். இனிமேல் இந்த நிலத்தில் தான் நம்ம இயற்கை விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த நிலத்தில் எந்த விதமான பண்ணை கட்டமைப்பும் இல்லை. இந்த நிலத்தை எப்படி நான் படிப்படியாக ஒரு முழுமையான இயற்கை பண்ணையாக மாற்றன்றதையும் அதில் கிடைக்கிற அனுபவத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி யாராவது புதுசாக விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நம்ம நிலத்தில் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அடிப்படை வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம நிலத்தை சர்வே பண்ணி பவுண்ட்ரி கல் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நிலத்தை ஒட்டி ஏரி காவா ஒன்று இருக்குது. இது மழை காலத்தில் ஏரி தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதனுடைய தண்ணி இந்த காவா வழியே வருது. அப்போது காவா தண்ணி நம்ம நிலத்துக்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் கரையை கொஞ்சம் ஹைட்டை அதிகப்படுத்தி மண் ப்ராப்பராக அமைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம நிலத்துக்குள்ளே தண்ணி வராத மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட நிலத்தை சுற்றி ஃபென்சிங் ஃபுல்லாக போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக 12க்கு 10ன்ற சைஸில் ரூம் ஒன்று கட்ட போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக திங்ஸ் வைக்கிறதுக்கும் உரம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் சேஃப்டிக்காக ஒரு ரூம் ஒன்று சின்னதாக கட்ட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா போர்வெல் ஒன்று அமைக்க போகிறோம். ஸோ இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நம்ம கிணத்துல தண்ணி இருக்கும். வெயில் காலம்னு வர்றப்போ தண்ணி ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அதுக்காக அடிஷ்னல் சோர்ஸுக்காக போர்வெல்லும் நம்ம அமைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக பண்ணுறப்போ இது வீடியோவாக நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த பயணத்தோட முக்கிய நோக்கம் ஃப்யூச்சரில் இயற்கையோடு இணைஞ்சு வாழணுன்றது தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் விவசாயத்தில் பெரிய அனுபவம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நிறைய முன்னோடி விவசாயி கூட இருப்பீங்க. உங்கள்கிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சேர்த்து ஸோ இதை நடைமுறைப்படுத்தி அதிலேருந்து வர்ற அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் இந்த நிலத்தை படிப்படியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றத ஒவ்வொரு கட்டத்துலேயும் வீடியோவாக எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பயணத்தில் நான் சந்திக்கும் சவால்கள், நடைமுறை சிக்கல்கள், வெற்றி தோல்வி என அனைத்தையும் வெளிப்படையாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பயணத்தில் நீங்களும் என்னுடன் இணைந்து பயணிக்க விரும்பினால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.